Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நேஷனாலிட்டி பேங்கான பேங்க் ஆஃப் பரோடால இருந்து அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஜாபுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்ம இந்தியா முழுவதுக்கும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வேகன்சிஸ்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், salary ரேஞ்ச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது, ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, அதாவது பிஓபின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நேஷனாலிட்டி பேங்க் தான். பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் வந்து அப்ரண்டிஸ், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடா அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிப்ரவரி 19th நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாசம் 11th 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு, லாஸ்ட் டேட் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத கடைசியில உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற இந்த இந்த ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. அதுல கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்டு ஆன் என்ஏபிஎஸ் அண்ட் என்ஏடிஎஸ், அதாவது அந்த நேஷனல் அப்ரண்டிஸ் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா அப்ளை பண்ண சொல்றாங்க. எலிஜிபிளா இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. 1/2/2025 இந்த டேட் படி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படிங்கிற வந்து டூரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க 12 மந்த் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 20 வயசுல இருந்து 28, மினிமம் வந்து 20 வயசு, மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ recognized university or any equivalent qualification recognized by the central government அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பேங்கிங் ஜாப் எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பிகாம் தான் படிச்சிருக்கணும், எம்காம் தான் படிச்சிருக்கணும், பிபிஏ தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற இடத்துல 12 மந்த் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ட்ரைனிங்கே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் சீட்ஸ் வந்து ஸ்டேட் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் நம்ம பார்க்கலாம். 23வது இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 223 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எஸ்சிக்கு வந்து 42ம், எஸ்டிக்கு வந்து 2ம், ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 60ம், இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 22ம், யூஆர் ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 97ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2ம், ஹச்ஐல இருக்கக்கூடியவங்களுக்கு 2ம், விஐ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு 2 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 223 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் வைஸ் ட்ரைனிங் சீட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து பார்க்கலாம், எந்த ஸ்டேட்டையும் நம்ம பார்க்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 233 வேகன்சிஸ்ல நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி வந்து சென்னையில தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க நீங்க தாராளமாக இந்த அப்ரண்டிஸ் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங்க்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு salary ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்ல ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், அந்த 28ல இருந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் பிளாக் அவுட் கிளாஸ், அதாவது வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நான் கிரீமி லேயர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க அந்த பிடபிள்யூடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ். அதே மாதிரி வந்து ஓபிசியில் பிடபிள்யூல இருக்கக்கூடியவங்களுக்கு 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா
பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா NATS.education.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா apprenticeshipindia.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாமல் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து நம்ம கிட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதே மாதிரி இந்த வெப்சைட்ல ஒரு ஒன் டைம் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கலர் ஸ்கேன் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1 MB ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலர் ஸ்கேன் காப்பி பேன் கார்டு அப்படிங்கிறது 1 MB ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேலிட் பர்சனல் மெயில் ஐடி அப்படிங்கிறது ரெடி பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 1 MB ரெடி பண்ணிக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட், டிகிரியோடைய ஓவரால் மார்க் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 MB ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேங்க் பாஸ்புக் அண்ட் செக் லீஃப் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். உங்களோட சிக்னேச்சர் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செலக்ஷன் ப்ராசஸ்ல முதல்ல ஆன்லைன்ல நீங்க வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது இப்படி அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் லைக் எதை சொல்றது, லைக் வந்து ஜேஇ நீட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் வந்து அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நேம் ஆஃப் த டெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ்ல வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு 25 மார்க் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து 25 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் திறனை வந்து செக் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ்னு சொல்லிட்டு ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு 25 மார்க். ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ல 25 மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 60 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன்ல நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. 100 மார்க் நீங்க வந்து எடுக்கணும். அதுல கட் ஆஃப் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். மோட் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாரி இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்று இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அட்டன் பண்ணுங்க, இல்லை ஹிந்தினா ஹிந்தி அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து அட்டன் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ராங்கா ஆன்சர் பண்ணவங்களுக்குலாம் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட். ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க லோக்கல் டெஸ்ட், அதாவது நீங்க டாக்குமெண்ட் முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஆஃப் லாங்குவேஜ் லோக்கல் டெஸ்ட்ல வந்து தமிழ்நாடு அப்படிங்கறனால தமிழ்லயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்க வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான், அதாவது மெரிட் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வைஸ் வந்து கேட்டகரி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதர் இன்ஃபர்மேஷனை வச்சு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக் லோக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கறத வந்து ரெடி பண்ணி தான் வச்சு தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலக்ட் வந்து பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜாபோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் வில் ஒன்லி பி ட்ரைனி அப்படிங்கிற ரோல்ல தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாட் வி ட்ரைலர் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஜாப், ஆனா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து கிடையாது, ஒரு ட்ரெயினியா தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் பெர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க ரூரல்ல வந்து செமி அர்பன் பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டா ஷேர் பண்ணிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க ஒன்ஸ் வந்து முழுமையா வந்து படிச்சு பாருங்க. மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது நார்மலா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஜென்ரல், அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 800 rupees வந்து பிளஸ் ஜிஎஸ்டி 800 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க 400 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ண போற வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துர்றேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டூடண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இந்த லிங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு ஸ்டூடண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். 2வது வந்து லாகின் பண்ற பேஜ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க புதுசா தான் என்ரோல்மென்ட் ஆயிருக்கீங்க. அதாவது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் சென்டருக்கு நீங்க புதுசா என்ரோல்மென்ட் ஆகுறீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து என்ரோல்மென்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல டூ யூ ஹேவ் அபோவ் டேட்டா டு என்ரோல்னு சொல்லிட்டு இருக்கும். எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அதே மாரி உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். 2க்கும் நீங்க சென்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஓடிபிய நீங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிருங்க. மொபைலுக்கும் ஓடிபி வரும். அ இமெயிலுக்கும் ஓடிபி வரும். 2யும் வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடெயில்ஸ் அதாவது உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்ன, இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, மறுபடியும் டைரக்ட்டா உங்களுக்கு வந்து நீங்க லாகின் பண்ற பேஜ்ல போயிட்டு ஸ்டூடண்ட் லாகின் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட போட்டு கேப்ச்சா வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பேங்க் ஆஃப் பரோடால இருந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னி அப்படிங்கிற ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.